ஹே கைஸ், என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த ப்ராடக்ட். ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. இது வந்து ஒரு பால் ஜாயிண்ட், மினி பால் ஜாயிண்ட். இது வந்து நம்ம ட்ரைபாடுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட ஓவரால் என்னோட இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு எப்படின்னா, ஒரு கேரிங் கவர் அந்த மாதிரி எதுலேயும் போடாமல் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி தந்துருக்குறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்மளால் இந்த ஒரு சின்ன ப்ராடக்ட்காக. இதோட ப்ரைஸ் நான் இந்த வீடியோட லேட்டர் பார்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இதோட பில் குவாலிட்டி. கையில் எடுக்கும்போதே எனக்கு இந்த மெட்டல் ரொம்ப டாமினண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த கீழே இருக்கிற இந்த சிலிண்டர் ஷேப் ஃபுல்லாகவே மெட்டல் தான். இந்த அட்ஜஸ்டபிள் பார்ட் வந்து பிளாஸ்டிக் அண்ட் இந்த மேலே இருக்கிற ஹோல்டர் பிளாஸ்டிக். இந்த பால் ஜாயிண்ட் இது வந்து மெட்டல். அதை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சின்ன ஒரு பார்ட் இதுவும் மெட்டல் தான். டோட்டலாக ஓவராலாக வந்து ரொம்ப சீப் ஃபீலிங் இல்லை. ஓரளவுக்கு இது வந்து ஒரு மெட்டல் பாடிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சீப் ஃபீலிங்னா எதுவும் தெரியல. நெக்ஸ்ட், இதோட யூஸ் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் தந்துருக்குறாங்களே, இதுதான் நம்ம ட்ரைபாடில் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இருங்க காட்டுறேன். இதுதான் நம்ம ட்ரைபாட் மேலே இருக்கிற அந்த ஹோல்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஹோல்டர். ஒரு சின்ன கிராக் விட்டுருக்குது, அதை கண்டுக்காதீங்க. இதுதான் அந்த நம்ம ஸ்க்ரூ பண்ணுற அந்த இடம். இப்போ நம்ம ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்குது. நம்ம இப்படி வச்சோம்னா நம்ம டாப் டவுன் ஷாட்ஸ் எடுக்கலாம். இப்படி வச்சோம்னா நம்ம வந்து நார்மலான லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ் எடுக்கலாம். இந்த பிளேஸில் தான் வந்து நமக்கு இந்த ஹோல் வருது. நம்ம இந்த ஹோலில் வந்து நம்ம இதை ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவிங் பார்ட்டில் தான் வந்து நம்மளோட ஹோல்டர் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ஹோல்டர் ப்ளேஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரைபாடில் ஒரு மொபைல் செட் பண்ணியிருக்கோம், அந்த பால் ஜாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பால் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது நம்மளோட மொபைல் ஹோல்டர். நம்ம மொபைல் இங்கே இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நார்மலாக ஹோல்டர் வச்சு இது பண்ணோம்னா நமக்கு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இந்த பொசிஷன் வரும். நான் உங்களுக்கு நம்ம ஃபோன்லேயே வச்சு காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரும், இல்லைன்னா ஆங்கிள் இப்படி வரும். இந்த 2 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வரும். இப்போது இந்த பால் ஜாயிண்ட் நமக்கு இருக்கிறதுனால இந்த பால் ஜாயிண்ட்டால் நமக்கு வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸ் கிடைக்குதுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இப்போது நான் இந்த பால் ஜாயிண்ட்டை லூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த பார்ட் வச்சு லூஸ் ஆர் டைட் பண்ணிக்கலாம். இப்போது லூஸ் பண்ணோடனே நம்மளால் எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் ஃபிட் பண்ண முடியுது. பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபோக்கஸில் வச்சுருக்கேன். அந்த பால் ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது. ஸோ நம்மளால் இதை வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் வைக்க முடியும். இதனால் நமக்கு வர அட்வான்டேஜ் என்னென்னா, வேரியஸ் ஆங்கிள்ஸ் நமக்கு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இப்போது நம்மளோட ட்ரைபாடில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி டாப் டவுன் ஷாட்ஸ் எடுக்கும்போது நம்ம ட்ரைபாட் நமக்கு கீழே தெரியும். இப்போது நான் இந்த பால் ஜாயிண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து ட்ரைபாட் தெரியாத மாதிரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி நான் வச்சு காட்டுறேன்.
இப்போது நான் பால் ஜாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு டாப் டவுன் ஷாட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு மேலே ஒரு கம்பி மாதிரி வச்சு நம்ம கேமராவை மவுண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் டாப் டவுன் ஷாட் கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இருக்குது. நமக்கு இங்கே ட்ரைபாட் எதுவுமே தெரியல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நமக்கு ட்ரைபாட் எதுவும் தெரியல. கீழே ட்ரைபாட் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஆனால் இதோட ஆங்கிள்னால நமக்கு இப்படி ஒரு டாப் டவுன் ஷாட் மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் யூடியூபராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வந்து உங்களோட வீடியோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோவுக்கு. இதோட ப்ரைஸிங் பற்றி நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். இந்த பால் ஜாயிண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா எனக்கு அமேசானில் 118 ருபீஸ் கிடச்சிது. 118 ருபீஸ், 180 ருபீஸ் இல்லைங்க, 118 ருபீஸ். 118 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யூசேஜ் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு ஒர்க்ஃபுல் ப்ராடக்ட். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அமேசானில். பால் ஜாயிண்ட்டுன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து பால் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் காட்டும். இது டாப் சஜஸ்டட் ப்ராடக்ட் தான் இது. அவ்வளோதாங்க இந்த சின்ன வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னு அன்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.